Mr. Suresh Samandam. He is the founder and CEO of Orangescape. I'm running a B2B company called Orangescape. So the problem with running a B2B company என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சக்தி மசாலா இல்லை ஒரு ஆச்சி மசாலா இல்லை ஒரு நேச்சுரல்ஸு இல்லை ஒரு அருண் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நடத்தணும்னா உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சிடும் டக்குன்னு. எங்கள் மாதிரி கம்பெனிக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு யாருக்குமே புரியாது. ஸோ எங்களை நாங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம மெயின் டாபிக் போகலாம். ஸோ எங்கள் கம்பெனி பேர் வந்து Orangescape. We make a product called KissFlow, which is a workflow automation software. We have customers literally in 160 countries, right? So, of course, இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெங்கெல்லாம் க்ரீன் இருக்கோ அங்கெல்லாம் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். pretty much எங்கெங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ that's what we do. But all of this is done sitting in Chennai. We haven't gone and met any single customer in their country. We use digital platform மூலியமா சென்னையில் உட்காந்துட்டு உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் வேணா இருக்கிற கஸ்டமரை டிஜிட்டல் மூலியமாக ரீச் பண்ணி அவங்கள எங்கள் வெப்சைட்டுக்கு வர வச்சு அவங்க எங்கள் ப்ராடக்ட்டுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா we can sell through online, through phone, through screen sharing, all of that, right? Use technology. You don't have to physically travel to sell. That is our model. Just to give you some more idea, இது எங்களோட customers, of course some of the brands பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏர்பஸ் மாதிரி இல்லை வந்து பெப்சி மாதிரி, டெலிகிராஃப், இதெல்லாம் பாப்புலர் பிராண்ட். பட் எல்லாருமே பெரிய கஸ்டமர்ஸ் தான். சில பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் இந்தியாலேயும் வந்து we have a lot of customers. I think that's about what I wanted to say. I think from this we can directly go into the topic போயிடலாம். எத்தனை பேர் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாரும் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லையா? கரெக்டா? ஆல்ரைட். ஸோ இன்னும் நீங்கள் எல்லாம் வந்து என்னோட டாபிக் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு வரணும், ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ப்ராப்ளம், சேலஞ்சஸ் அதெல்லாம் பேசலாம். பட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வர்றதுக்கே நிறைய பேரியர் இருக்குது. ஸோ my goal of this particular session is to actually impress upon you why you should come to entrepreneurship. And it is not about making money, right? I'm going to talk about it from that angle. Hopefully you will be impressed. So அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லலான்னு பார்த்தேன். இந்த டாபிக் பேர் வந்து சங்கே முழங்கு அப்படின்னு வச்சுருக்கேன், டெடிகேட்டட் டு பாவேந்தர் பாரதிதாசன். என்னென்னா, நாம் வந்து நிறையா டைம் சில அருமையான பாடல்கள் கேட்கும் பொழுது பாரதியார் பாடல் நினச்சிக்குவோம். ஆக்சுவலாக அது பாரதிதாசன் பாடல்களாக இருக்கும். அதனால் அவருக்கும் அது நினைவுபடுத்துகிற மாதிரி சங்கே முழங்குன்னு வைக்கலான்னு பார்த்தேன். இந்த டாபிக் வந்து இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீடெக்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்பெனி ஆரம்பித்தேன். கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது Orangescape அப்படின்னு பேர் வச்சோம். ஏன் Orangescapeன்னு பேர் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரஞ்சு அப்படிங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை. அது நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு வார்த்தை. உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்து இங்கே பிறந்து உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆச்சோ, அந்த மாதிரி எங்கள் கம்பெனியும் தமிழ்நாட்டில் பிறந்து உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வச்சோம். அது எப்போ நிறைவேறுச்சுன்னா, 160 கண்ட்ரீஸில் எங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஐ ஃபெல்ட் ஹாப்பி அபவுட் இட், பிகாஸ் ஐ ஃபெல்ட் சம்வாட் லைக் மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். பட் அரவுண்ட் த டைம் என்ன சொல்கிறது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை வந்துருச்சு. ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஜஸ்ட் டு கிவ் யூ an ஐடியா, எங்கள் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 600 crores அளவுக்கு ஒர்த் உள்ள ஒரு கம்பெனி. ஸோ we have reached some level அப்படின்னு நினைக்கும் போது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நினைக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம பற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னா, அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு கோ டு த மீடியாவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பற்றியும் ஜென்ரலாகவே ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லை. எது எடுத்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருக்கிறோம்,
ஸோ இட்ஸ் நாட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் நாட் ஹேப்பனிங் குட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே தான் இருந்துச்சு. நானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சில உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சு. அந்த உண்மைகளோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த ப்ரெசன்டேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் நான் சம்மேஷன் பண்ணி தான் நேற்று இன்று நாளை இது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏன் இதை பற்றி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க. நானும் வந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து பெருசாக பண்ணணுன்னு ஒரு கோல் எடுத்து பண்ணிட்டேன். அது பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் எனக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துருச்சு. ஒரு தப்பான இடத்துல வந்து நம்ம கம்பெனி டெவலப் பண்ணிட்டோமோ, மேபி நாமளும் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு 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 கொஸ்டின் வர ஆரம்பிச்சிச்சு. அதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தமிழ்நாடு வந்து நான் இப்போ மொத்தமாக இதை வந்து தமிழ்நாடு பற்றி ஜென்ரலாக பேச போகிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக இது ஆண்டர்பிரினர்ஷிப்போட எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பேசலாம். ஸோ நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, தமிழ்நாடு வந்து என்ன நிலைமையில தான் இருக்குது, உண்மையாலுமே வந்து மோசமான நிலைமையில் இருக்கா, இல்லை வந்து நம்ம நல்ல நிலைமையில் இருக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் சென்சிக்கலாக யோசிக்க ஆரம்பித்தேன். காமன் சென்சிக்கலாக யோசிச்சதில் ஒரு 4 ஆங்கிள் தோணுச்சு. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் எந்த நிலைமையில் இருக்குது, தமிழ்நாடு கல்வியில் எந்த நிலைமையில் இருக்குது, இன்னும் 3வது வந்து ஹெல்த் கேர்னா சுகாதாரம், அதில் எந்த நிலைமையில் இருக்குது. அப்புறம் 4வது ஒன்று எடுத்துக்கிட்டேன், சிட்டிசன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், பூட்டான்லலாம் பண்ணுறாங்க. அதாவது மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா. இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து நாடு நல்லா வளர்ந்துருச்சான்னு பார்க்குறமே தவிர மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்க்கறது இல்லை. முக்கியமான மெஷர் வந்து மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது. அதுக்கு வந்து சிட்டிசன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு பேர். இந்த 4 விஷயங்கள்லையும் நம்ம எங்கே இருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஓகே மேபி தமிழ்நாடு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்கினேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கிட்டேன், எக்கானமி, பொருளாதாரம். ஸோ தமிழ்நாடு இந்தியாவிலே எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க? செகண்டில் இருக்கு. ஓகே, எப்படி அதை மெஷர் பண்ணலாம்? ஜிடிபி வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ இந்தியாவிலே மிகவும் முன்னேறிய இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் அது மகாராஷ்டிரா, குஜராத். ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். அஃப்கோர்ஸ் ஜிடிபியில் நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்தியாவிலே மிகவும் முன்னேறிய மாநிலம் இண்டஸ்ட்ரீஸில் தமிழ்நாடு தான். ரைட்? எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கலாம். அது இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேட்டா. உதாரணத்துக்கு அங்கேயே போட்டிருக்கேன், சிஎஸ்ஓ ஐஎஸ்டபிள்யூனா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விங்னு பேர். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டேட்டா கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேட்டா. ஸோ ஜெனரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு மாத்திரம் சொல்ல முடியாது, என்ன சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இண்டஸ்ட்ரீஸில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்ற கணக்கும் எடுத்துட்டிங்கன்னா மோர் ஹோலிஸ்டிக்கான ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மாத்திரம் இல்லை, நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்குது. ஆக்சுவலாக தட் வாஸ் வெரி வெரி ஹார்ட்னிங். பட் ஆனால் அந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஸ்ட்ராகரிங்காக தெரியும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 38,000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நம்பர் 2ல இருக்கிறது மகாராஷ்டிரா, 28,000 கிட்ட இருக்கு. கேப்பே 10,000. ஜஸ்ட் இமேஜின் த கேப் பிட்வீன் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இஸ் 10,000. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கே சிக்னிஃபிகண்ட் டைம் ஆகும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் 23 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா நம்பர் 2ல இருக்கு, கிட்டத்தட்ட கேப்பே அகெயின் ஃபார் 5 lakhs. ஸோ ஃபர்ஸ்ட் மித்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம மீடியாவில் நம்ம வர்றதெல்லாம் இட் இஸ் நாட் அக்யூரேட். த ரியாலிட்டி இஸ் ஃபார் ஃப்ரம் வாட் இஸ் ஹேப்பனிங், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், பொருளாதாரத்தில் நம்ம நம்பர் 1ல இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். செகண்ட், எஜுகேஷனில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு 18லேருந்து 23 வயசு உள்ள இளைஞர்கள் எத்தனை பேர் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போய் சேர்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு சமூகம் படித்த சமூகமாக மாறுதா இல்லையா அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சிம்பிள்.
தமிழ்நாடோட நம்பர் 46.9%, இந்தியாவோட நம்பர் வெறும் 25%, கிட்டத்தட்ட 100% மோர். ஜஸ்ட் இமேஜின், திஸ் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். மொத்த இந்தியாவோட ஆவரேஜோட தமிழ்நாடோட ஆவரேஜ் 100% மோர். 46 தானே அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக யோசிக்க முடியாது. அதுக்கு ஒரு ரிலேட்டிவ் கான்டெக்ட் கொடுத்தேன்னா உங்களுக்கு புரியும். டெல்லி வந்து கம்ப்ளீட்டாக அர்பனைஸ்டு ஒரு ஸ்டேட், சின்ன ஸ்டேட், கம்ப்ளீட்லி அர்பனைஸ்ட் ஸ்டேட். டெல்லியை விட தமிழ்நாட்டு நம்பர் அதிகம். தமிழ்நாட்டில் எவ்வளோ கிராமங்கள் இருக்கு, இது எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மாநிலம். அப்போ இவ்வளோ பெரிய மாநிலத்தில் நம்மளால 46.9% ஹையர் எஜுகேஷன் கொண்டு வர முடியுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? Why did Tamil Nadu alone make this happen? Free education. ஸோ இதுக்குள்ளார ஒரு பெரிய சின்ன ரகசியம் புதைஞ்சிருக்கு. அந்த ரகசியம் ரொம்ப சிம்பிளான ரகசியம். தமிழ்நாட்டில் மாத்திரமே நம்ம பெண்களை அதிக அளவுக்கு படிக்க வைக்க ஆரம்பித்தோம். வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த நம்பர் டபுள் ஆகும்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் பெண்களை அதிக அளவுக்கு படிக்க வைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக GER இன்க்ரீஸ் ஆயிரும். நோ மேஜிக், ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் மாஸ்டர் ஸ்ட்ரோக், அவ்வளோதான். ஸோ அடுத்தது என்னாச்சுன்னா, ஹெல்த் கேர் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இதுக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு உங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின் அப்படியே வச்சுக்கோங்க, கடைசியில் வந்து அதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஹெல்த் கேர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்த் ரேட், அதாவது TFRன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 1.7. I gave you other numbers. Again you can see overall இந்தியாவோட ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு is doing really well, right? Again infant mortality இன்னும் 2 நம்பர் தான். இது எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்பர். It's not something that we are doing at the local level. ஒரு யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு ரீஜனோடைய ப்ரோக்ரஸை மெஷர் பண்ணனா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நம்பர். இது லோக்கல் நம்பர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு 10,000 குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு 34 குழந்தைங்க தவறிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 17 குழந்தைங்களாம் தவறுறாங்க. அகெயின் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடுங்கிறது எவ்வளோ பெரிய மாநிலம். கடைசி கிராமம் வரைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போய் சேர்ந்திருந்தால் மட்டுமே இது பாசிபிள். அப்போது ஹெல்த் கேரோட பெனிட்ரேஷன் தமிழ்நாட்டில் நல்ல அளவுக்கு, அதெல்லாம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்தியாவை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100% ஹெல்த் கேர் பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ தட் இஸ் அனதர் வெரி பிக் சர்ப்ரைஸ். தென் ஐ கேம் டு த 4th ஐட்டம். அது எப்படின்னா சிட்டிசன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு பேர். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் இன்கம் இன்இக்வாலிட்டி இல்லையோ அங்கெல்லாம் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம எல்லாரும் பணக்காரங்க இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்ம எல்லாரும் ஏழைகளாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். நான் மாத்திரம் பணக்காரனாக இருந்து நீங்கள்லாம் ஏழையாக இருந்தீங்கன்னா வில் பி இன் ப்ராப்ளம், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேப், அந்த 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 2 லைனுக்கும் இருக்கிற கேப் எங்கெங்கெல்லாம் விரிஞ்சிட்டு போகுதோ அங்கெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, 10% பணக்காரவங்க 60% சொத்து வச்சுருக்காங்க, 50% ஏழைங்களோட சொத்து 15% குறைஞ்சிடுச்சு, மிடில் கிளாஸ் 40% மிடில் கிளாஸோட சொத்து 30% குறைஞ்சிடுச்சு. அப்போது பணக்காரங்க, ஏழைங்க, மிடில் கிளாஸ் இவங்களுக்குள்ளான கேப், இன்கம் இன்இக்வாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்படி எங்கெங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ அங்கங்கெல்லாம் சமூக பிரச்சனைகள் வந்துடும். தமிழ்நாடு நம்ம அமைதியான மாநிலம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பீத்திக்கிறோம். ஆக்சுவலாக அது ஏதோ நாம் ஏதோ ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு ஏன் அமைதியான மாநிலமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்கம் இன்இக்வாலிட்டியே இல்லை. நடுவில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஸ்டேட் கொடுத்துருக்கேன். நடுவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே மிடில் கிளாஸ், நடுவில் இருக்கிற 2 சார்ட்டு மிடில் கிளாஸ், கொஞ்சம் பணக்காரங்க கொஞ்சம் ஏழைங்க, நிறைய பேர் மிடில் கிளாஸ். அப்போது நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் அது நடக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சமூகம், அந்த பிரதேசம், அந்த ஏரியா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமைதியான ஏரியாவாக மாறிடும். ஸோ அமைதிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இட் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ட் அண்ட் இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த போது
இது சயின்டிஃபிக்காக ஒருத்தவங்க பண்ண ஆரம்பிச்சது நான் கண்டுபிடிச்சேன். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் ஆர் IAS ஆஃபீஸர்ஸ் who are systematically trying to find out what is the position of states across India. லக்கிலி அந்த குழுவில் யாரும் தமிழ் ஆளுங்க இல்லை. ஸோ நம்ம டேட்டாவை நம்ம ரொம்பவே நம்பலாம். சில நம்ம ஆளுங்க அப்படியே ஏதோ போட்டு விட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 11 கேட்டகரியில் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் மெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. 11 விதமான கேட்டகரியில். அந்த கேட்டகரிஸ் தான் இங்கே இருக்குது. அதோடு மாத்திரம் இல்லாமல் அழகாக வந்து அந்த கேட்டகரிஸை ஒரு இந்தியா மேப்பில் வந்து மேப் பண்ணி காமிச்சாங்க. யூ வில் ரியலி அப்ரிஷியேட் இட். They took the India map and plotted 1 to 30, all the 30 states, and actually marked what states are doing number 1, number 2, and you can see first inequality. And the 11 state la in Tamil Nadu is number 1, number 2. Justice, again we are number 1, number 2. இதுதான் சயின்டிஃபிக்கா ஒரு மாநிலம் முன்னேறி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. No guesswork. It's a systematic way to find out if a state has improved. There is no guess, there is no bullshitting, right? There is a scientific way of doing this. And infrastructure நீங்களே கண்கூட பார்க்கலாம். இப்போ ஜஸ்டிஸ் இனீக்வாலிட்டி நமக்கு புரியாத விஷயமா இருக்க மாதிரி இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்மளே பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடைசி கிராமம் வரைக்கும் நமக்கு ரோடு இருக்குது. இதை தாண்டி நீங்கள் வந்து பக்கத்து மாநிலம் போனீங்கன்னா அந்த ரோடோட கலர் அப்படியே மாறிடும். நீங்கள் ஸ்டேட் ரோட்ஸ்லேயே போக முடியாது உங்களால். ஆக்சுவலாக சில விஷயங்கள் நாமளே புரிஞ்சுக்க முடியும். நம்ம அதுக்கு வேற எங்கேயும் யார்ட்டையும் போய் டேட்டா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ law and order, தமிழ்நாடு வந்து அஃப்கோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டேட்ஸ் ஃபார் law and order. என்வாயர்மெண்ட், அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு இஸ் டூயிங் அமேசிங்லி இன் என்வாயர்மெண்ட். அகைன் இந்த என்வாயர்மெண்ட்டில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. எந்த ஒரு சமூகம் வளர்ந்த சமூகமாக மாறிவிட்டதோ அந்த சமூகம் மாத்திரமே சுற்றுப்புற சூழலை அதிகமாக பேணி பாதுகாக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன்னா சோத்துக்கே நமக்கு வழி இல்லைன்னா என்வாயர்மெண்ட் எக்கேடி கட்டு போனால் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எப்போ அந்த 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 இடத்த தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிட்டோமோ அப்போ நம்மளை சுற்றி நம்ம சமூகத்தை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி கண்டுக்கிற வந்து ஒரு மனப்பாங்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுதான் வந்து என்வாயர்மெண்ட். அஃப்கோர்ஸ் இவ்வளோ தூரம் பேசிட்டு கெட்ட விஷயங்களையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? தமிழ்நாடு வந்து லாஸ்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஐட்டம்ஸ் விச் ஆல் ஆஃப் யூ நோ இஸ் கால்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அப்படின்னா கரப்ஷன். ஸோ அதர் சிம்பிள் நேம் இஸ் கரப்ஷன். அதில் மாத்திரம் நாம் வந்து அஃப்கோர்ஸ் அதுலேயும் நம்பர் 1ல இருக்கும். ஸோ தட் இஸ் த வர்ஸ்ட் சிச்சுவேஷன். அஃப்கோர்ஸ் கெட்ட விஷயங்களை பற்றி பேசும் பொழுது இன்னொரு கெட்ட விஷயத்திலும் பேச வேண்டியிருக்கு. அந்த கெட்ட விஷயம் வந்து டாஸ்மாக். இது எல்லாத்தையும் நமக்கு ஃபைனலாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாடை பற்றி நமக்கு ஒரு பேட் நரேட்டிவ் கண்டினியூஸாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேட் நரேட்டிவ் என்னென்னா 2 நரேட்டிவ் தான் இருக்குது. ஒன்று கரப்ஷன், இன்னொன்று டாஸ்மாக். இதை 2 தவிர நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேற எந்த நரேட்டிவுமே தமிழ்நாட்டை பற்றி தப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா சோஷியோ எக்கனாமிக் இண்டெக்ஸ்லையும் we are either number 1 or number 2. So there is nothing that people can criticize us. There are only 2 things. One is corruption, another one is TASMAC. But TASMAC also is little mystified. I want to demystify TASMAC. டாஸ்மாகோட ரெவென்யூ வெறும் 27,000 கோடி. தமிழ்நாடோட ஜிடிபி வந்து 16 லட்சம் கோடி. டாஸ்மாக் வர்சஸ் ஜிடிபி 1.6% தான், லெஸ் தென் 2%. ஆனால் நம்மளுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கு? இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தமிழ்நாடே டாஸ்மாக்கால தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்கு. தமிழ்நாடே டாஸ்மாக்ல ரன் ஆகல. வெறும் 2% ஆஃப் ஜிடிபி தான் இட் கம்ஸ் ஃப்ரம் டாஸ்மாக். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ரெவென்யூல டாஸ்மாகோட ரெவென்யூ சிக்னிஃபிகன்ட் போர்ஷன். பட் ஓவரால் தமிழ்நாடோட ப்ரொடக்ஷன் ஜிடிபி அதில் கம்பேர் பண்ணும்போது டாஸ்மாக் இஸ் கம்ப்ளீட்லி நெக்லிஜிபிள். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பக்கத்து ஸ்டேட் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அங்கேயும் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஒரு சின்ன ஸ்டேட்டில் தேர் ரெவென்யூ ஆன் டாஸ்மாக் இஸ் மச் ஹையர். பட் அவங்களுக்கு வந்து ஒரு குடிகார ஸ்டேட்னு ஒரு பேர் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் வந்து அந்த பேர் இருக்கு. ஏன்னா அது மீடியாவில் திருப்பி அது அந்த நரேட்டிவை நம்ம மனசில் ஏற்றுறாங்க. ஆக்சுவலாக 2 நரேட்டிவ் தான் திருப்பி ஏற்றுறாங்க. ஏற்றி நம்மளை வந்து குட்டி குனிய வைக்கிறாங்க. நீங்கள் வந்து நல்ல நிலைமையில் இல்லைன்னு சொல்லி நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி நம்மளை வந்து
வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு செய்கிறாங்க. அதை கம்ப்ளீட்டாக நான் டீமிஸ்டிஃபை பண்ணணுன்றதான் என்னுடைய ஹோல் அப்ரோச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன், ஆல்கஹால் கன்சம்ஷன் பர் கேபிட்டா ஆல்கஹால் கன்சம்ஷன் அக்ராஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பப்ளிஷ் பண்ணாங்க. எங்கேயா தமிழ்நாடு பேர் இருக்கா பாருங்க, ஒரே ஒரு இடத்துல இருக்கு. இந்தியா லெவல்ல தமிழ்நாடு இஸ் நாட் த ஹையஸ்ட் ட்ரிங்கிங் ஸ்டேட். தட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். பட் the perception is completely opposite, because these are all narratives that comes in the media and we get carried away by this and we spend a lot of time on this. அந்த எனர்ஜியை சரியான இடத்துக்கு திசை திருப்புறதுக்கு தான் இதை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான். Of course, finally I wanted to sum it up and then say overall score of Tamil Nadu is number 1 and number 2 in India. The question that you should have is, இது தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷம் ஆயிடுச்சு. 70 வருஷம் ஆயிடுச்சு, எல்லா மாநிலத்துக்கும் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரியான சுதந்திரம். தமிழ்நாட்டில் மாத்திரம் எப்படி? How did Tamil Nadu make it? What did other state miss? And what did we do well? அந்த நேற்று இன்று நாளையை தெரிஞ்சுக்கிட்ட, நேற்றும் இன்றையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நாளைய கரெக்டாக வடிவமைக்க முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும். இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாமல் நாளை நம்மளால வடிவமைக்க முடியாது. ஏன்னா நேற்றை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதில் நல்லது எதுன்னு பார்த்து அதை எடுத்துக்க முடியும், கெட்டது எதுன்னு பார்த்து அதை விட்டுட்டு அது மேலே we can build on top of it. ஸோ இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் காலிங் இட் அஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக். தேர் ஆர் சம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் தட் ஹேஸ் ஹேப்பன். மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரே கல்லில் 2 மாங்காய். மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா ஒரே கல்லில் ஒரு லாரி மாங்காய் அடித்தா எப்படி இருக்கும், அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஒரே கல்லில் வந்து ஒரு லாரி மாங்காய் அடித்தோம்னா அவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஸோ அதை நினச்சிக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ வெறும் 6000 ஸ்கூலாக இருந்தப்போ ஒரே 10 வருஷத்துல 27,000 ஸ்கூலா மாத்தினாங்க. 6000 ஸ்கூல்ல இருந்து 27,000 ஸ்கூலா மாத்தினாங்க. 40% இருந்த ஸ்கூல் பிள்ளைங்களோட படிப்பு 77% மாறுச்சு. எப்படி? 40ல இருந்து 77. ஒரே கல்ல எத்தனை மாங்காய் அடிச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக், ரைட்? ஸோ அஃப்கோர்ஸ் யார் பண்ணது? ஸோ நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் வந்து பாலிடிக்ஸ் சாக்கடை நம்ம அப்படின்னு நினச்சிக்கிறோம். பாலிடிக்ஸ் நம்ம போக தேவையில்லை, பட் ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பாலிடிக்ஸ்லையும் நான் பாசிட்டிவான விஷயங்களை மாத்திரமே இங்கே பேச போகிறேன். நெகட்டிவாக எந்த தலைவர்கள் பற்றியும் நம்ம பேச போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் காமராஜ் ஐயா அவர்கள் பண்ண ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதுக்கு பின்னாடி பெரியார் இருந்திருக்காங்க. பெரியார் வந்து அந்த ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்காக பெரியாரும் காமராஜும் இணைஞ்சு பண்ண ஒரு மேஜிக் இது. பெரியார் வந்து காமராஜர் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனீங்கன்னா இந்த குலக்கல்வி திட்டத்தை அழிச்சிட்டு அந்த 2000 ஸ்கூலை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் காமராஜ் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க, 2000 பக்கத்தில் ஒரு 0 போட்டு 20,000 ஸ்கூலை திறக்கிறாங்க. அதுதான் மேஜிக். ஸோ தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து சமூகத்தை எப்படி முன்னேற்றன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஆனால் அதை பற்றிலாம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அடுத்த மாஸ்டர், அஃப்கோர்ஸ் நான் காமராஜர் பற்றி பேசினா இன்னொரு சொல்ல வந்தேன். என்ன ஒரு பர்செப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நல்ல விஷயமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு வந்து வாட்டர் டெஃபிசிட் ஸ்டேட். அதனால நமக்கு எப்பயுமே என்ன சொல்லணும், எப்போ பார்த்தாலும் வெயில் காலம் வந்துடுச்சுன்னா நம்ம நிறையா டேம் கட்டல, காமராஜுக்கு அப்புறம் எவனுமே டேம் கட்டலைங்க அப்படின்னு ஒரு பர்செப்ஷன். அது டோட்டலி ராங். ஃபுல் டேட்டா இங்கே இருக்கு. எத்தனை டேம் கட்டியிருக்காங்க பாருங்க. எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்காங்க. அதுதான் பாயிண்ட். ஒரு கட்சி விடாம, ஒரு கட்சியை நான் ஏற்றி இறக்க சொல்லலை, எல்லா கட்சியிலும் அவங்கவுங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டேம்ஸ் வந்து இதுனா சின்ன டேம் பத்தி சொல்லல, செக் டேம்ஸ்னு ஒன்று இருக்கு, அது சொல்லல. ப்ராப்பர் ரிசர்வாயர்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் ப்ராப்பர் ரிசர்வாயர்ஸ், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் செக் டேம்ஸ். ஓகே, of course the capacity reduces because the opportunity to build big dams continuously reduces over time. அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி கிடையாது. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, காமராஜுக்கு அப்புறம் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்கு. அதையும் நம்ம மாத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து தலைவர்கள் நிறைய பண்ணதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமையில் இருக்கு. அது நம்ம மறந்துடக்கூடாது. ஆக்சுவலா அடுத்தது என்ன சொல்ல வந்தேன்னா, ஹையர் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷம் ஆனதுக்கப்புறம் 70 வருஷம் ஆச்சுன்னு சொன்னோம். அதை வந்து 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ், செகண்ட் 25 இயர்ஸ் அண்ட் தேர்ட் 25 இயர்ஸ். இப்போ நம்ம 3வது 25வது வருஷத்தில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் மாதிரி நினச்சிக்கலாம். நீங்கள் ஒரு ஜென்ரேஷனும் இதை தாண்டி 3 ஜென்ரேஷன் மாதிரி நினச்சிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து கரெக்டாக இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் வரும்பொழுது அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர் இருந்தாங்க. அப்போது அவங்கெல்லாம் அந்த பிரைமரி எஜுகேஷனை முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்ணாங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக லிபரலைஸ் பண்ணாங்க. பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் மாத்திரமே வந்து 550 என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து சவுத் ஏஷியாவோட என்ஜினியரிங் டேலண்ட் ஹப். இந்தியாவில் சவுத் ஏஷியாவோட என்ஜினியரிங் டேலண்ட் ஹப். இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு 200 பேரை இன்ஜினியரிங் வந்து ஹையர் பண்ணால் வேறு எங்கேயுமே போக முடியாது. யூ ஹாவ் டு கம் டு தமிழ்நாடு. தேர் இஸ் நோ அதர் பிளேஸ், ரைட்? இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் தரம்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இம்ப்ரூவ் பண்ணலாம், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்தியாவில் இருக்கிற டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸில் 37 இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் மாத்திரமே இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. என்டையர் இந்தியா 40% தமிழ்நாட்டில் இருக்கு. 40% பெஸ்ட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் நாட் ஈஸி அச்சீவ்மெண்ட்ஸ், பட் வி ஹேவ் அப்சல்யூட்லி நோ க்ளூ அபவுட் இட், ரைட்? அதுதான் பாயிண்ட், ரைட்? ஸோ 3வது மாஸ்டர் ஸ்ட்ரோக். அடுத்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மாத்திரமே சோஷியல் ஜஸ்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் புரியாத ஒரு டாபிக். சோஷியல் ஜஸ்டிஸ்னா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ரிசர்வேஷன் வந்து ஒரு கருவி, சோஷியல் ஜஸ்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கருவி. சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேரை 10 படி முன்னேற்றத்துக்கும் ஒரு 3 கோடி பேர் 4 கோடி பேரை ஒரு படி முன்னேற்றத்துக்கும் உண்டான வித்தியாசம் தான் சோஷியல் ஜஸ்டிஸ். தமிழ்நாட்டில் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3-4 கோடி பேரை ஒரு படி முன்னேற்றி விட்டோம். அப்படி முன்னேற்றும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஒயிட் காலர் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்துடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒயிட் காலர் ஆஸ்பிரேஷன் வந்துடுறாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் படிச்சுட்டு யாரும் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் பையனோ ஒரு பிளம்பர் பையனோ படிச்சுட்டு எலக்ட்ரீஷியனாவோ பிளம்பராவோ ஆகிறதில்ல. அவங்கெல்லாம் என்னவாயிடுறாங்க, இன்ஜினியராகவும் டாக்டராகவும் ஆயிடுறாங்க. அதுக்குண்டான ஆஸ்பிரேஷன் வேற லெவலில் கொண்டு போயிட்டோம். ஸோ இது 3வது மாஸ்டர் ஸ்ட்ரோக். 4வதா we have promoted English and protected Tamil. அப்படி பண்ணும் பொழுது தமிழ்நாடே நமக்கு ஒரு மார்க்கெட்டாக வருது. இங்கே வந்து ஒரு இளையராஜா உருவாக முடியுது, இளையராஜாவை பின்பற்றி ஒரு ஏஆர் ரஹ்மான் வர முடியுது, ஏஆர் ரஹ்மானை பின்பற்றி அவர் வந்து ஒரு 2 ஆஸ்கார் வின் பண்ண முடியுது. அதுக்குண்டான மார்க்கெட் கிடைக்குது தமிழ்நாட்டில். ஸோ இது எல்லாமே இன்டகிரேட்டடாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் நம்ம ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்பொழுது நம்ம மார்க்கெட் நம்மகிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு பேடிஎம் குரோன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பேடிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தமிழ் மக்களுக்கு புரியணும்னா இப்படி சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். தே ஆர் வில்லிங் டு சேஞ்ச் தேர் ஸ்ட்ராட்டஜி ஒன்ஸ் யூ ஹேவ் அ மார்க்கெட் ஹியர். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அடுத்தது இதெல்லாம் தான் நேற்று இன்று நாளை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஷுட் பி அவர் கிராண்ட் விஷன். தமிழ்நாடு இப்போதைக்கு 230 பில்லியன் ஜிடிபியில் இருக்கு. we need to take it to $1 trillion GDP. That should be our vision. As youngsters and entrepreneurs here, our vision should be to take Tamil Nadu from $230 billion GDP to $1 trillion GDP. இந்தியாவே வந்து $5 trillion தான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுல $1 trillion தமிழ்நாடுல பண்ண முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 20% இந்தியாவோட வளர்ச்சியில நம்மளோட ஷேர் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பெருசா நினைக்கணும். அப்படி பண்ணும் பொழுது we should not compromise on citizen happiness or environment. இது ரெண்டுத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இதை பண்ணணும். இதுதான் நம்மளோட விஷனா இருக்கணும். இந்த வளர்ச்சி அடையணும். அந்த வளர்ச்சியை காம்ப்ரமைஸ் பண்ணாத வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we need another master stroke. ஒரே கல்லுல ஒரு லாரி மாங்காய் அடிக்கணும். அந்த என்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, growth வேணும், ஜாப்ஸ் வேணும். ஏன்னா நம்ம பிரைமரி எஜுகேஷன் பண்ணிட்டோம், செகண்டரி ஹையர் எஜுகேஷன் பண்ணிட்டோம். ஹையர் எஜுகேஷன் முடிச்சு வர்றவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு வேணும். அதே சமயத்தில் வளர்ச்சி வேணும், $1 trillion வேணும். அதே சமயத்தில் நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ரெட் கரப்ஷன், அதையும் கில் பண்ணணும்னா அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். அதுக்கு தான் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. நீங்க தான் அந்த ஆளுங்க.
இந்த மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம கையில் எடுத்தோம்னா, ஆக்சுவலாக இளைஞர்கள் கையில் இந்த நாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. இளைஞர்கள் கூட ஒரு சப்செட், எந்த இளைஞர்கள் யாரெல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ராக் எடுக்கிறாங்களோ அவங்க கையில் தான் இந்த ஃபியூச்சர், இந்த நாட்டோட ஃபியூச்சர் இருக்கு, தமிழோட ஃபியூச்சர் இருக்கு. அதுக்காக தான் நான் இங்கே வந்து உங்களோட பேச வந்திருக்கேன். திஸ் இஸ் மை பிச் ஃபார் யூ டு பர்சூ ஆண்டர்பிரினர்ஷிப், ரைட்? இந்த ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, நார்மலாக ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறது நாம் பணம் பண்ணுறதுக்காக நினைப்போம். ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறது நாம் பணம் பண்ணுறது இல்லை, நாம் இந்த சமூகத்துக்கு பண்ணுற கான்ட்ரிபியூஷன், இந்த மண்ணை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற உண்டான கான்ட்ரிபியூஷன், ஒரு லார்ஜர் பர்பஸ், உங்களையும் தாண்டின ஒரு பெரிய ஒரு குறிக்கோள், உங்களோட தனிப்பட்ட தேவைகளையும் தாண்டின ஒரு பெரிய குறிக்கோள் தான் ஆண்டர்பிரினர்ஷிப். நீங்கள் பண்ணுற இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னால நீங்கள் மாத்திரம் முன்னேற மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தையும், அதை சுற்றி இருக்கிற நம்மளோட தமிழ்நாட்டையும், தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற இந்தியாவையும் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதனால நீங்கள் எல்லாரும் ஆண்டர்பிரினர்ஷிப் பக்கம் போகணும், ரைட்? அதே சமயத்தில் ஆண்டர்பிரினர்ஷிப் பக்கம் போனீங்கன்னா அதுதான் வேலையை கொடுக்குற ஜீனி. ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ஒரு மேஜிக் ஜீனி மாதிரி, அதை பிடிச்சி தேய்ன்னு தேய்ச்சிங்கன்னா வேலை கொட்டுன்னு வேற எதுவுமே கிடையாது. வேலை நிறையா வேணும்னா யூ நீட் டு டூ மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அதே சமயத்தில் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ஏதோ பெரிய பெரிய கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுன்ற தேவை கிடையாது. இந்தியா மொத்தமே ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸாலவே ரன் பண்ணப்படுது. நம்மளோட ஜென்ரல் பர்செப்ஷன் என்னன்னா, அம்பானி மாதிரி இல்லை வந்து ரிலையன்ஸ் மாதிரி, அதானி மாதிரி, இல்லை டாடா மாதிரி, பிர்லா மாதிரி பெரிய கம்பெனி செட்டப் பண்ணாதான் வேலை வாய்ப்பு வரும்ன்றது. அது ஆக்சுவலாக முற்றிலும் தவறு. More than 50% of the jobs in India is created by MSME. ஒரு காலேஜ்லேருந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு 20 பேருக்கோ இல்லை 30 பேருக்கோ வேலை கொடுத்தாங்கன்னா, அந்த மாதிரி நம்ம ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை ஆண்டர்பிரினர்ஷிப் பக்கம் அனுப்புனோம்னா அவங்களால தான் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணியுமே தவிர, இந்த பெரிய பெரிய கம்பெனி கிரியேட் பண்ணுறதுனால ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம நாடு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. அதே சமயத்தில் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணும் பொழுது we need to keep in mind, although profit is a central motive, we cannot compromise our people. நாம் பண்ணுற தொழில்னால மக்களுக்கு கெடுதல் ஏற்படுறதையோ இல்லை நம்ம சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் ஏற்படுறதையோ நம்ம அப்படிப்பட்ட பிஸ்னஸை நம்ம தொடங்குறதுல எந்த பயனும் இல்லை. உதாரணத்துக்கு கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வளர்ச்சி by compromising people and planet is no use. So you should just keep that in mind. That is the other things I want to impress upon you. Entrepreneurship பண்றதுனால உங்களுக்கு பணம் மாத்திரம் வர போறது இல்லை, நீங்க சமூகத்தை மாத்திரம் முன்னேற்ற போறது இல்லை, ஒரு தனி மனிதனா ஒரு மேம்பட்ட மனிதனா மாற முடியும். ஏன்னா entrepreneurship is a whole human development process. ஒரு முழு மனித முன்னேற்ற கருவி. இனிஷியலாக ஒரு மனுஷனுக்கு வந்து சுய தேவைகள் அதிகமாக இருக்குது. அது 3 விதமாக நான் சொல்கிறேன்: சுயம், சுற்றம், சமூகம். ஆரம்பத்தில் நம்மளுடைய பர்சனல் நீட்ஸ், சுய தேவைகளுக்காக நம்ம உழைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றத்தை பற்றின ஒன்று தேவைகளுக்காக உழைக்கிறோம். ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ராக்ல இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சமூகத்தை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஒரு சமூகம் வந்து நிறைய பேர் சமூகத்தை பற்றி நினைக்கிறவங்க இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக கரப்ஷன் போன்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறையும். கரப்ஷன்ங்கிறது ஏதோ தனிப்பட்ட ஆளுங்க பண்ணுறது இல்லை, மக்களாகிய நாமெல்லாம் சேர்ந்து மாறினா மாத்திரம்தான் குறைக்க முடியும். அப்போது ஆண்டர்பிரினர்ஷிப் அது ஒரு முக்கியமான கருவியாக இருக்கும். அப்போ அந்த 3 டயங்களும் கீல் பண்ணுற மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆண்டர்பிரினர்ஷிப். அதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தாலும் இப்போ ஐ எம் ஷுர் யூ வில் பி ஜம்பிங் இன் டு ஆண்டர்பிரினர்ஷிப் வித்வுட் ஹெசிடேஷன், பிகாஸ் it is larger than your personal life purpose. You are jumping into something big. Keep that in mind.